செய்வினை என்ற சொல் நான் என் அகராதியில் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் செய்த வினை. செய்வினை என்பதை எழுதும் பொழுது இடையில் ஒரு தா போட்டு அதை ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னா செய்த வினையை தான் அனுபவிக்கின்றோம். இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்காக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொடி பாவற்காய் இலையை ஒரு 3 இலை எடுத்து கொள்ளுங்கள். அதை நன்றாக கசக்கி அதில் வரும் சாறை உங்களுடைய உள்ளங்கையில் விட்டு ஒரு 5-10 நிமிடம் அப்படியே விடுங்கள். அந்த சார் அப்படியே இருக்கிறதா அல்லது சுண்டக்காய் அளவுக்கு ஒரு கெட்டியாக வருகிறதா என்று பார்த்தால் செய்வினை இருந்தால் அது கருப்பாகவும் கட்டியாகவும் மாறிவிடும். இல்லையேல் நீராக கசக்கிய சார் கசக்கிய போலவே இருக்கும். இதை அறிந்து அதற்கு விமோச்சனம் என்று கண்டிப்பாக செய்வினை நிவர்த்தி என்று எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். உங்களுடைய குலதெய்வம் அதை பார்த்து கொள்ளும் என்று நம்புங்கள். நம்பினால் வாழ்க்கை நலமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்கள் சுகபோகத்தை மிகவும் அனுபவிப்பார்கள். உதாரணமாக ரிஷப வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், துலாம் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் என்று சொல்வார்கள். இவர்கள் சுகபோகத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். லக்ஸரி லைஃப் என்று சொல்லக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை அனுபவிப்பார்கள். அதேபோல் மீனம், கன்னி இந்த 2 ராசியை காட்டிலும் 10% அதிகமாக மீன ராசி உச்சம் பெற்று இருப்பதால் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் பல சொத்துக்களுக்கும் சுகங்களுக்கும் அதிபதியாகும். எதிர்மறையான எண்ணங்களும் நிகழும். உடல் ரீதியாக பாதிப்புகள் உருவாகணும். காரணம் மீனராசினுடைய வீட்டு அதிபதி குரு. இவர் தேவகுரு, அசுரகுரு இருவருக்கும் போட்டி நடக்கும். எனவே கொடுப்பதை கெடுப்பதும் கெடுப்பதை கொடுப்பதும் மாறி மாறி செயலில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்படைவார்கள். ஆரோக்கியம், மனவேதனை என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாகிவிடும். சிறந்த ஜோதிடரை பார்த்து அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். யோகம் என்பது 12 ராசியில் 6 ராசிக்கு ஒரு தரம் யோகத்தை கொடுத்தால் அந்த யோகம் திருப்பி அடுத்த 6 ராசிக்கு கிடைக்கும். மாறி மாறி வரும். இதுவே ஜாதகத்தில் வலது இடது எனது பிரித்து கொள்கிறோம். உடலில் வலது சுவாசம் இடது சுவாசம் என 2 பகுதியாக உள்ளதல்லவா? அதே போல தான் ஜாதகத்தில் வலதுபுறம் ஆண் பெண் என பிரித்து பார்க்கின்றோம்.